ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த முதல் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவ வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்க கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு எப்படி இருக்கிறார்? ஆண்டவர் என்னோடு கூட இருப்பது போல எனக்கு தெரியவில்லையே. ஆண்டவர் என்னோடு இருந்தால் இவைகளை எல்லாம் என் வாழ்க்கையில சம்பவிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியோடு இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் ஏராளமான சவால்களை சந்தித்திருக்கக்கூடும். ஏராளமான பிரச்சனைகள் நம்மை மோதி அடித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பிரச்சனைகளில் நம்மை சிக்கிக் கொள்ளாமல் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை அதிலிருந்து வெளியே வந்திருப்போம். எந்த பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்ளாமல், மூழ்கி போயிடாமல், எந்த பிரச்சனைகளும் நம்மை அடிமைப்படுத்தி விடாமல் அவைகளில் இருந்து நாம் பத்திரமாய் காக்கப்பட்டிருப்போம். அதுவே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அவருடைய ஜீவ வார்த்தை செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இந்த 9வது மாதத்துல ஆண்டவர் அவருடைய ஜனமாயிருக்கிற உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மலை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உங்களிலும் பலத்த சத்துருவை எதிர்நோக்கி நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில மோதி அடித்த பெரும் வெள்ளங்கள், கடும் சீற்றங்கள், விழுங்கும்படி எழும்பி வந்த சத்துருவின் போராட்டங்கள், இவைகளை நீங்கள் இந்த நாட்களில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியவில்லையே, எதை செய்வது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். யோசேப்பு போல, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் இன்னமும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய கண்களை, ஆண்டவருடைய கரத்தை, ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை என் வாழ்க்கையில விளங்க பண்ணும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, எனக்கு நீர் துணையா எழுந்தருளும் என்று பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்கிறதை என் பகையினர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்வார்த்தை, கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதினால் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பதினால்
கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பதினால், கர்த்தர் அருளுகிற வெளிச்சத்தினாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை நீங்கள் கடந்து வருவீர்கள். யோபு சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்தேன். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிற்று. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதினால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கொந்தளிப்புகள் அடங்கி போகும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதினால் உங்களை சூழ்ந்து நிற்கிற சிறைச்சாலைகள், கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதினால் உங்களை சூழ்ந்து நெருக்கி நிற்கிற சிறையிருப்புகள் உடைக்கப்படும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதினால் உங்களுக்கு முன்பாக, உங்கள் முன்னேற்றத்துக்கு எதிராக, உங்கள் வளர்ச்சிக்கு எதிராக, உங்களுடைய விருத்திக்கு எதிராக எழும்பி நிற்கிற அத்தனை அடைக்கப்பட்ட கதவுகளும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிற்று. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுது விளங்கிக் கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம் நடுவிலே எப்பொழுது இருப்பார்? ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? துதிகளுக்கு நடுவிலே இருக்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஸ்தோத்திரங்களுக்கு நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அவரை பாடி துதிக்கிற ஜனத்திற்கு நடுவே கர்த்தர் எழுந்தருளுகிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? கர்த்தர் உங்கள் நடுவிலே அசைவாடுவதை நீங்கள் எப்பொழுது பார்க்க முடியும்? கர்த்தர் உங்கள் நடுவிலே பிரசன்னமாகி இருப்பதை, பிரஸ்தாபமாகி இருப்பதை நீங்கள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்றால், கர்த்தரை நீங்கள் பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை பார்க்க முடியும். இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் கர்த்தரை பாடி துதியுங்கள். விக்கிரகங்கள் கடந்து போகும் மட்டும் உங்கள் ஜெப அறையின் கதவை பூட்டிக் கொண்டு, ஜெப அறையின் கதவை சாத்திக் கொண்டு கர்த்தரை பலத்த சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை பாடி நீங்கள் துதியுங்கள். யோசேபாத் அன்னைக்கு அதைதான் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அதைதான் செய்தார்கள். பவுலும் சீலாவும் அன்றைக்கு அதைதான் செய்தார்கள். நமக்கு முன்னோடியாய் வெற்றி சிறந்த தேவ மனிதர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருப்பதை விளங்க பண்ணுவதற்கு அவர்கள் கர்த்தரை பாடி துதித்து பிரஸ்தாபப்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை பாடி துதியுங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் எந்த சேதமும் இன்றி நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்தால் எந்த பிரச்சனையையும் நீங்கள் கடந்து வந்து விடுவீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்தால் எந்த தடைகளையும் நீங்கள் தாண்டி ஜெயம் பெறுவீர்கள். இந்த நல்ல வார்த்தையின்படியே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்றைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பி நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் எங்கள் நடுவில் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நடுவில் வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நடுவில் பிரசன்னமாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நடுவில் இருப்பீராக. கர்த்தர் வெளிப்படுவீராக. சிறையிருப்புகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர்